ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கும்போது டிரான்ஸ்பரண்ட்டான பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க. நம்ம அந்த பாக்ஸை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டுக்கு எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஃப்ரூட் பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் நாவல் படம் வாங்கும்போது எனக்கு கிடைச்ச பாக்ஸ் இது. இது நான் ஜுவல்லரி ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் பீட்ஸு, கம்மல், மோதிரம், அதுக்கப்புறம் செயின் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதில் நெயில் பாலிஷு கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு செகண்ட் ஐடியா என்னன்னு இப்போ இந்த பாக்ஸ் நான் பலாப்பழம் வாங்கும்போது கிடைச்ச பாக்ஸு. இந்த பாக்ஸை நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ண போகிறேன். குட்டி குட்டி நம்ம ஸ்பூன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம். இப்போ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம முறுக்கு புளியிற மிஷின் வச்சிட்ருப்போம். நம்ம முறுக்கு அடிக்கடி நம்ம வீட்டில் செய்ய மாட்டோம். அப்போ அந்த அச்சுகளை நம்ம எங்கேயாச்சும் தூக்கி வச்சுருவோம். இப்போ அதெல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம அலமாரியில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த் ஐடியாவுக்கு ஒரு பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம வீட்டில் 4-5 குக்கருகளாக இருந்ததுன்னா அந்த குக்கரோட வெயிட்டுகளை நம்ம எங்கேயாவது தூக்கி போட்டுருவோம். இப்போ அதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு தான் நான் இந்த பாக்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கும் ஒரு பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஏதாச்சும் விசேஷ காலங்களில் கோயிலுக்கெல்லாம் போவோம். அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம தீப்பெட்டி, கற்பூரம், தீபம், நல்லெண்ணெய், திரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம வீட்டிலிருந்தே நம்ம எடுத்துகிட்டு போவோம். அப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். இதை அப்படியே நம்ம பேக்குள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. எந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரூட் பாக்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. வேணுங்கும்போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு முட்டை வாங்கின ஒரு பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, என்னுடைய டெய்லரிங் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் நான் பட்டனு, பாபின் கேஸு, ஊசி, அப்புறம் நீடில் கனெக்டரு இதெல்லாமே நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம அப்படியே டெய்லரிங் மிஷின் மேலே வச்சுட்டோன்னா தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். செவன்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸில் நம்ம கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஸ்வீட்டெல்லாம் பண்ணுறதுக்கு ஏலக்காய் யூஸ் பண்ணுவோம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் கேசரி பவுடரு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரே பாக்ஸில் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு டக்குன்னு எடுத்து சமைக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஐடியா எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பாக்ஸ் கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு. பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.